ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் பிப்ரவரி 4 சுதந்திர தின அதகலங்கள், அதனை மையப்படுத்திய காட்சிப்படுத்தல்கள், இதற்கும் அப்பால் சிறப்பு ராஜதந்திர ராப்போசன விருந்துகள் எல்லாம் நேற்று முடிவடைந்தன. இன்று புத்தரின் புனித சின்னங்களை தரிசிக்க கொழும்பிலுள்ள கங்காராமய விகாரையை நோக்கி சாரிசாரியாக சிங்கள பௌத்தர்கள் செல்லும் காட்சிகளை காண முடிந்தது. அனுர அரசாங்கம் பௌத்த விழுமியங்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கம், பௌத்த சாசனத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு பௌத்த முகங்களாக தம்மை அடையாளப்படுத்தும் அட்மிரல் சரத் வீரசேகரா, பிமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்பன்பில வகையராக்கள் கத்திக்கொண்டாலும் குரல் கொடுத்து கொண்டாலும் நேற்று இந்த புனித சின்னங்கள் டெல்லியிலிருந்து இந்திய விமானப்படையின் விமானத்தில் கொழும்பில் இறக்கப்பட்ட பின்னர் சிறப்பு வாகன அணிவகுப்புடன் ஹுனுப்புட்டிய கங்காராம விகாரைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் முதலில் அதனை தரிசித்தவர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா. இந்த முதல் தரிசிப்பு சந்தர்ப்பத்தை பெற்ற காட்சிகளை அரச ஊடகங்கள் உட்பட்ட ஊடகங்கள் சிங்கள மக்களுக்கு பரவிக்கொண்ட போது இந்த பௌத்த விரோத அரசாங்கம் என்ற கருத்தியல் அடிவாங்க தலைப்பட்டது. கொழும்பின் சுதந்திர சதுக்கத்தில் தான் நேற்று வழங்கிய சுதந்திர தின உரையில் நாட்டில் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை என்ற செய்தியை வழங்கிய அனுரகுமார திசாநாயக்கா கிவிலோயா திட்டத்தையும் தையிட்டியில் சட்ட விரோத விகாரையை எதிர்க்கும் தமிழர்களையும் மறைமுகமாக இனவாதிகள் என சொல்லாமல் சொல்லிக் கொண்டார். அனுரவின் இந்த உரை வெளிப்பட்ட சமகாலத்தில் நேற்று ஸ்ரீலங்கா இராணுவம் 953 முகங்களுக்கு பதவி உயர்வை சுதந்திர தின ஸ்பெஷலாக வழங்கி கொண்ட போது அதில் எத்தனை முகங்கள் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்பட்ட முகங்களோ என்பது இராணுவத்துக்குத்தானே அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிரகீத் எக்னலகொட என்ற ஊடகரின் விடயத்தில் தொடர்பட்டதாக குறிப்பிடப்படும் ஒரு படை அதிகாரிக்கு அண்மையில் அனுர ஆட்சி காலத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்ட போது நேற்றைய பதவி உயர்வில் எத்தனை கற்பாடுகள் இருக்கின்றனவோ தெரியாது, எத்தனை கற்பாடுகள் தமிழர்களின் உதிரப்பலியை சுமந்து இந்த பதவி உயர்வை பெற்றுக்கொண்டனவோ தெரியாது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் சுதந்திர தின நிகழ்வுகள் முடிந்த கையுடன் மலர் பிரசாச தட்டுடன் கங்காராம விகாரைக்கு சென்ற அனுரகுமார திசாநாயக்கா பௌத்த புனித சின்னங்களை வணங்கிய, அதனை மகிமைப்படுத்திய முதன்மை பௌத்தராக தன்னை நேற்று வெளிப்படுத்தி கொண்டார். அதன் பின்னர் தான் ஏனைய இலங்கை பௌத்தர்கள் அதனை தரிசிக்கும் வாய்ப்புகள் இன்று காலை முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை முதல் சாமானிய பௌத்தர்களின் தரிசிப்பு வரிசைகட்டல் ஆரம்பமாகிவிட்டது. இந்த தரிசிப்பு வாய்ப்பு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை வழங்கப்படும். தினசரி 24 மணி நேரம் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் பரோடா பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் உயர் பாதுகாப்பின் கீழ் இருந்த இந்த சின்னங்கள் இந்தியாவுக்கு வெளியே கொண்டு செல்ல இதுவரை அனுமதிக்கப்படாத நிலையில் முதன்முறையாக ஸ்ரீலங்காவின் சின்னத்தம்பி வீட்டுக்கு பௌத்த மக்களுக்கென இந்த அரிய வாய்ப்பை டெல்லி வழங்கியிருக்கின்றது. அதுவும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் அன்று. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பூர்வீக பகுதியான குஜராத்தில் 1960களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாய்வின் போது ஒரு பௌத்த மடாலய வளாகத்துக்குள் ஒரு ஸ்தூபியை சுற்றி அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த இடத்தில் புத்தரின் நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட இடம் என புராதன எழுத்து வடிவில் ஒரு கல்வெட்டு தென்பட்டது. அந்த கல்வெட்டுக்கு அருகில் 2 கலசங்கள் மீட்கப்பட்டன. அந்த கலசங்களில் ஒன்றில் புத்தரின் அஸ்தி என கருதப்படும் சாம்பல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த புனித அஸ்திதான் இன்று ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்தர்கள் கங்காராமயவில் தரிசிக்கும் வாய்ப்புக்கு ஆளாகியுள்ளது. இலங்கை தீவு அமைந்துள்ள கேந்திர முக்கியத்துவம் காரணமாக நேற்று ஸ்ரீலங்கா தனது 78வது சுதந்திர தினத்தை நடத்தி கொண்ட போது அதற்கு வரிசை கட்டி நண்பேண்டா பாணியில் வாழ்த்துக்களும் எதிர்கால உறவுகளுக்கான உறுதிப்பாடுகளும் முக்கியமான நாடுகளால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த
நாடுகளின் செய்தியை ஈழத்தமிழர்களும் நோக்கிக் கொள்வது முக்கியமானது. சிங்கள தேசத்தின் சுதந்திர தினம் ஈழத்தமிழ் மக்களுக்கு கரிநாளின. லண்டன் முதல் இலங்கையின் நகரங்கள் வரை, அதாவது தமிழர் தாயக பகுதிகள் வரை நேற்று எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன. லண்டன் போராட்டத்தை பொறுத்தவரை அங்குள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் முன்னிலையில் கூடிய ஈழத்தமிழர்கள் அதன் பின்னர் ஒரு பேரணியாக ட்ரஃபல்கார் சதுக்கம் வரை சென்று தமிழர்களுக்குரிய சுயநிர்ணயம், தன்னாட்சி உரிமை உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அதே சமகாலத்தில் தான் இலங்கையின் இறுதி குடியேற்ற எசமானான பிரித்தானியாவின் சார்பில் சார்ல்ஸ் மன்னர் இலங்கைக்கு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் எதிர்கால உறவுகளுக்கான உறுதி வழங்கப்பட்டது. அத்துடன் மறக்காமல் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் உச்சி மாநாட்டில் ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பு கவனிப்பு உண்டு என்ற செய்தியையும் மன்னர் சார்ல்ஸ் வழங்கியிருக்கின்றார். இதேபோல இப்போது உலக ஒழுங்கை அதகலப்படுத்தி வரும் டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா சார்பாகவும் முக்கியமான ஒரு வாழ்த்து நேற்று கிட்டிக்கொண்டது. வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வழங்கிய செய்தியில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்க மிஷனில் இனிமேல் இலங்கை முக்கியமான இடத்தை பெறும் என்ற செய்தி வழங்கப்பட்டது. உலக அரசியலில் ட்ரம்ப் ஏற்படுத்தும் இந்த அதகலங்களால் இப்போது ஸ்ரீலங்காவில் தனது மாமனாரான ஜேஆரின் நரிமூலியை கொண்டுள்ள அரசியல்வாதியாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்கவே அசைய தலைப்படுகின்றார். இப்போது ஜேஆர் ஜெயவர்தனாவின் யுகத்தில் இலங்கையர்கள் இனி எனவும் மாறாக ட்ரம்பின் நிஜ உலகத்துக்கும் அதற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகுக்குள்ளும் இதேபோல வல்லரசாக உருவெடுத்து வரும் அயல் நாடான இந்தியாவுக்கும் இடையில் இலங்கை சிக்கிக்கொண்டதாக நேற்று ரணில் சலித்துக் கொண்டார். அதன் பின்னர் தான் தனது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்மார்ட் பொலிட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணறிவு தழுவிய ஒரு புதிய தலைமைத்துவ அரசியலுக்காக தயாராக வேண்டும் என்பதால் இனிமேல் ஜென்சி தலைமையிடம்தான், அதாவது ஜென்சி தலைமுறையிடம்தான் தனது கட்சியான யானை முகாமும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சொன்னார். இலங்கையில் தமிழர்கள் மீதான போர் முடிவடைந்த பின்னர் பிறந்த தலைமுறை குறித்து, அதாவது ஜென்சி தலைமுறை குறித்து, ஜெனரேஷன் செட் எனப்படும் தலைமுறை குறித்து இனிமேல் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தினூடாக சஜித்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை இல்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்த பின்னர் தலைமைத்துவத்தை பெறுவதற்கு வயது போய்விட்டது என எள்ளல் செய்கின்றாரோ தெரியவில்லை. ரணிலின் இந்தியா குறித்த கருத்து வெளிவந்த நிலையில் நேற்று வந்த இந்தியாவின் வாழ்த்துச் செய்தியை சொல்ல வேண்டியதில்லை. சுதந்திர தினத்துக்கு சிறப்பாக சுதந்திர தின நாளில் சிங்கள பௌத்தர்களுக்கு புத்தரின் நினைவு சின்னங்களையே டெல்லியிலிருந்து அனுப்பிய இந்தியா இந்து சமுத்திரத்தில் ஒரு நம்பகமான கூட்டாளி இலங்கை மட்டும்தான் என நேற்று ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர தின செய்தியில் பெரிய ஆயுசு ஒன்றை வைத்தது. இதற்கு அப்பால் தற்போதைய புவிசார் அரசியல் குழப்பங்களால் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார அபாயங்களை குறைக்கும் நோக்கில் இந்தியாவுடன் அது வணிக தொடர்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற புதிய அறிவுரைகளும் கொழும்புக்கு இந்தியா சார்பில் வழங்கப்படுவதாக தெரிகின்றது. இலங்கையும் இந்தியாவும் தங்களது சுதந்திர வணிக ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பல ஆண்டுகளுக்கு முன்னரே முடிவடைய வைத்தாலும் அவை இதுவரை ஒப்பம் இடப்படும் அளவுக்கு நகரவில்லை. இந்த நிலையில் இப்போதுதான் இந்த ஒப்பங்களை செய்வதற்குரிய நேரம் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னாள் ஆய்வு இயக்குனர் கணேசன் விக்னராஜா கடந்த வாரம் கொழும்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் கணேசன் விக்னராஜா ஒரு தமிழராக இருப்பதால் அவரது இந்த அறிவுரை கூட கடும் போக்காளர்களுக்கு மிக உறுத்தலான ஒரு விடயமாக இருக்கும் என்பதும் வெளிப்படையானது. இந்து சமுத்திரத்தில் ஒரு நம்பகமான கூட்டாளி இலங்கை மட்டும்தான் என இந்தியா நேற்று சொன்னால் சீனத்தோழர் ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர தின வாழ்த்தில் என்ன செய்யக்கூடும்? அவரும் அங்கிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் அனுரவுக்கு அனுப்பிய இந்த வாழ்த்து செய்தியில் தான் இந்திய பிரியன்புணர் போல அல்ல, அதாவது ரூல் பண்ண மாட்டேன், உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த மாட்டேன், மாறாக நண்பனாக இருப்பேன், ஒரே பாதையில் பயணிப்பேன் என சீனாவின் செய்தி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இப்படியே பாகிஸ்தான், ரஷ்யா, மத்திய கிழக்கு நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என நேற்று ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர தின வாழ்த்துச் செய்திகள் குவிந்திருக்கின்றன. ஒரு நாட்டின் சுதந்திர தினம் என்றால் வாழ்த்துக்கள் விருந்தானே, இதில் என்ன ஆச்சரியம் என்ற ஒரு வினா உங்களுக்கு எழக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை இந்த முறையும் கரிநாளாக கடைபிடித்து சுயநிர்ணயம், தன்னாட்சி உட்பட்ட பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை ஐநாவுக்கு அனுப்பிய தமிழ் மக்கள் டொனால்ட் ட்ரம்பின் அதகலங்களால் ஐநாவை ஆட்டங்காணும் நிலைமையையும் ஐநாவை கொண்டு நடத்தவே காசு இல்லை என அதன் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் கையை பிசைவதையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதாவது உலக ஒழுங்கு கடுமையான மாற்றத்துக்கு உள்ளாவதை ஈழத்தமிழர்களும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். என்னதான் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தமிழ் குரல்கள் அடியவ குரல்களாகவும் வாழைப்பழத்தில் ஊசியேற்றும் குரல்களாகவும் வந்தாலும்
அதாவது அனுர அரசாங்கத்தின் அருமை பெருமைகளை தமிழர்களுக்கு சமூக ஊடக பரப்புகளில் ஜால்ரா அடிக்க தலைப்பட்டாலும் இதே போலவே டயஸ்போராக்காரர்களை திருப்திப்படுத்தவே மஹிந்தவின் மனைவி சிராந்தியையும் நாமலையும் அனுர அரசாங்கம் குடைச்சல் கொடுப்பதாகவும் விசாரணைக்கு அழைப்பதாகவும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் சிலுசிலுத்துக் கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை எதிர்க்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் அரச பணிகளை கோராமல் விடலாமே என அதே முகம் குதர்க்கத்தை பேசிக்கொண்டாலும் அதேபோல ஸ்ரீலங்கா படைய தளபதி ஹத்ருசிங்கவின் வளர்ப்பு அருண் சித்தார்த் போன்றவர்கள் இலவச கல்வியை பெறும் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அதனை துறந்து கரிநாளுக்காக வெளியே வந்து போராடலாமே என எள்ளல் செய்தாலும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை ஏற்பதா எதிர்ப்பதா என்பதை முடிவு செய்யும் ஜனநாயக உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்திற்கு எதிர்வினைகளை வழங்கும் உரித்து தமிழர் தரப்புக்கு உண்டு என்பதை இவ்வாறான ஜால்ராக்களால் எந்த காலத்திலும் மறுத்து கொள்ள முடியாது. இந்த தமிழ் ஜால்ராக்களுக்கு தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி கூட சில தசாப்தங்களாக சிங்கள போதி பல்கலைக்கழகங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அரசாங்கங்களை ஆட்டிப்படைத்த வரலாறு தெரியாமல் விட்டால் அதனை தேடி பிடித்து கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இலங்கையில் உள்ள தொழிற்சங்கங்களில் இருந்த ஜேவிபி எத்தனை வேலைநிறுத்த போராட்டங்களை கடந்த கால அரசாங்கங்களுக்கு எதிராக நடத்தியது என்பதையும் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜேவிபி அரசாங்கங்களை எதிர்த்தது, 2022 அறகழக கிளர்ச்சியின் பின்னணியில் கூட ஜேவிபியின் மார்ஷல் அணி இருந்தது என்பதும் யதார்த்தமான விடயங்கள். ஆகையால் நேற்று வடக்கு கிழக்கில் நடந்த கரிநாள் போராட்டங்களுக்கு நேற்று மட்டுமல்ல நேற்று இன்று நாளையென அதன் கருத்தியலுக்கு தார்மீகமும் உரித்தும் என்றென்றுமே இருக்கும். நேற்றைய போராட்டங்களில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பேரணியின் திறன் நிலை அழுத்தமான ஒரு செய்தியை வழங்க தலைப்படுகின்றது. அதேபோல கிழக்கில் இடம்பெற்ற போராட்டங்களும் எழுச்சியை உருவாக்கியுள்ளன. அந்த வகையில் கிழக்கு போராட்டங்களை ஒடுக்கவும் தடுக்கவும் முனைந்த கங்கரியங்கள் மூன்றாம் தர நிலைக்கும் சென்றன. குறிப்பாக போராட்டங்களுக்கு சென்ற பெண்கள் பயணித்த பேருந்துகளில் கஞ்சா பொதிகள் இருப்பதான குற்றச்சாட்டுகளுடன் அவர்களின் பேருந்துகள் காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களும் காவல் நிலையங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை மூன்றாம் தரமான செயற்பாடுகளாகத்தான் உள்ளன. இதேபோல நேற்று கிளிநொச்சி போராட்டம் யாழ் பல்கலைக்கழக சமூகம், வடக்கு கிழக்கைச் சேர்ந்த குடிசார் சமூக குழுக்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அமைப்புகளால் நடத்தப்பட்ட போதிலும் இந்த போராட்டத்தின் ஆதாயத்தை அதாவது கிரெடிட்டை தனக்கு சாதகமாக திருப்பும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு காட்சிப்படுத்தலை செய்ததான விமர்சனங்களும் வரத்தான் செய்கின்றன. அதாவது தற்போது தான் எதிர்நோக்கும் விமர்சனங்கள் மற்றும் சவால்களுக்கு பதிலாக இந்த திரள் நிலையில் அவர் முன்னணியில் நின்றதாகவும் தனது சொந்த இடமான கிளிநொச்சியில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டதால் அதில் ஒரு கிரெடிட் ஹைஜாக் பாணி வலிந்த வகிவாதத்தை ஸ்ரீதரன் எடுக்க முயன்றதான விசன நிலை உண்மையான ஏற்பாடாளர்களிடம் இருப்பதை நேற்றே அவதானிக்க முடிந்தது. ஆனால் நேற்று கிளிநொச்சி கந்தசாமி கோயில் வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பேருந்து சாலை சந்திப்பு வரை நகர்ந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், ஒடுக்குமுறைகள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு அனைத்துலக விசாரணை தேவை என்ற ஒரு செய்தியை சொல்லியமை, அது என்னதான் ட்ரம்பின் உலக ஒழுங்கின் நவத்துவம் இருந்தாலும் அந்த செய்தி சொல்லப்பட்டமை ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நாளை ஓமானில் இடம்பெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுக்களின் முடிவில் ஈரான் அமெரிக்க போர் வெடிக்குமா தனியுமா என்ற வினாக்களுக்கு பெருமட்டான ஒரு விடை கிட்டக்கூடும். ஆரம்பத்தில் இந்த பேச்சுக்கள் துருக்கியின் இஸ்தான்புல்லில் நகர்த்தப்பட திட்டமிருந்தாலும் ஈரான் அங்கு செல்ல மறுத்ததால் அமெரிக்காவும் இந்த பேச்சுக்களில் இருந்து விலக முடிவு செய்தது. எனினும் அரபு நாடுகள் அமெரிக்காவை சமாதானப்படுத்தியதை அடுத்து ஓமானில் பேச்சுக்களை நடத்த அமெரிக்காவும் சம்மதித்திருப்பதால் நாளை காலை 10 மணியளவில் மஸ்கட்டில் பேச்சுக்கள் ஆரம்பிக்க உள்ளன. அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது கடற்போரணியான பெரும் ஆர்மடாவை நிலை கொள்ள வைத்துள்ள நிலையில் அமெரிக்க தாக்குதலை தடுக்க ஈரானுக்கு இந்த பேச்சு ஒரு இறுதி வாய்ப்பு எனவே கருதப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் முடிந்தால் ஈரானின் அதியுச்ச ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமெனி மிகவும் கவலைப்பட வேண்டும் என ட்ரம்ப் மீண்டும் பூடகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஈரான் மீதான தாக்குதலுக்குரிய அறிகுறியாகவே குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த மாதம் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்ட நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட மர்மமான டிஸ்கம்போபுலேட்டர் ஆயுதம் பற்றி அதிகமாக பேசுவதற்கு தனக்கு அனுமதி இல்லை என நேற்று ட்ரம்ப் குறிப்பிட்டமை அந்த ஆயுதத்தின் நாசகாரம் குறித்த அச்சத்தை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் இந்த டிஸ்கம்போபுலேட்டர் குறித்து முதலில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் இந்த ஆயுதம் என்ன ரகமாக இருக்கும் என்ற ஆவல் உலக அரங்கில் அதிகரித்தது. இந்த ஆயுதம் வெனிசுலாவில் பிரயோகிக்கப்பட்ட போது வெனிசுலா படைத்துறையின் எந்த உபகரணங்களும் வேலை செய்யவில்லை எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க படையினர் இந்த ஆயுதத்தை வெனிசுலா மீதான தமது ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசல்வின் போது பயன்படுத்தி கொண்டதாகவும்
அவ்வாறான பயன்பாட்டின் போது வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைப்புகள் முடக்கப்பட்டதாகவும் இந்த முடக்கத்துக்கு அப்பால் சைபர் கருவிகளையும் சோனிக் ஒலி அமைப்புகளையும் பயன்படுத்தி அமெரிக்க இராணுவம் தனது ஆபரேஷனை சுலபமாக்கிய நிலையில்தான் புதிய டிஸ்கம்புலேட்டர் மர்ம ஆயுதம் குறித்து தான் மிகவும் பெருமைப்படுவதாக ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். டிஸ்கம்புலேட்டர் என்பது உடல் அழிவு இல்லாமல் எதிரிகளின் பாதுகாப்புகளை முடக்கும் ஒரு வகைப்படுத்த இராணுவ ஆயுதமாக கருதப்படுகின்றது. அதாவது ஒரு மர்மமான ஆயுதமாக கருதப்படுகின்றது. இதுவரை இந்த ஆயுதத்தின் தீவிரம் குறித்து அமெரிக்கா அதிகாரபூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை. இந்த ஆயுத பிரயோகம் மூலம்தான் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றுவதில் முக்கியமான பங்கு இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஆயுதம் எதிரிகளின் உபகரணங்களை செயலிழக்க செய்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக வெனிசுலாவில் இருந்த ரஷ்ய மற்றும் சீன ஏவுகணைகளையும் இந்த ஆயுதம் முடக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த டிஸ்கம்புலேட்டர் ஆயுதம் உயர் சக்தி மைக்ரோவேவ்ஸ் மூலம் மின்னணுவியல் மற்றும் ரேடார் அமைப்புகளை எரிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான டிஸ்கம்புலேட்டர் ஆயுதம் குறித்து ட்ரம்ப் ஒரு அச்சத்தை உருவாக்கிய நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்த தனது நாடு தயாராக உள்ளதாக தற்போது கியூபா குறிப்பிட்டுள்ளது. ஆனால் கியூபாவில் அரசாங்கத்தை மாற்றுவது குறித்து இந்த பேச்சுக்களில் விவாதிக்க இடமில்லை என்றும் கியூபா கூறுகின்றது. அமெரிக்கா கியூபா மீதான பிடியே இருக்கின்றது. அங்கு ஆட்சி மாற்றம் ஒன்றை விரும்புகின்றது. இதனால் கியூபாவுக்கும் இப்போது அச்சம் உருவாகியுள்ளதால் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்த தயார் என்ற புதிய ஒலி கிளையை அது நீட்ட தலைப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.